ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கோரல்ட்ராவில் கேலண்டர் டிசைன் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்ப்போம். இங்கே போயிட்டு நம்ம ஸ்ரீ 3ன்னு வச்சுப்போம் ஷீட்டு. இப்போ ரெக்டாங்குலர் பாக்ஸ் எடுத்துகிட்டு இங்கே ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ் இப்படி போட்டுட்டு இந்த ஷேப் டூல் இருக்குல்ல, அதை கன்வெர்ட் டு ஷேப்னு கொடுத்துட்டு இங்கே வச்சுட்டு நம்ம கர்வ் பண்ணிப்போம். இங்கே இந்த மாதிரி நான் கர்வ் மாதிரி ஒரு டிசைன் போட்டுக்கிறேன். இப்போ இந்த மாதிரி போட்டுக்கிட்டு இதுக்கு வந்துட்டு நம்ம பிளாக் கலர் கொடுத்துட்டு இது அப்படியே Ctrl D எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதுக்கு ஒயிட் கலர் கொடுத்துட்டு அவுட்லைன் வேணாம். இப்போ பிளாக் கலர் இருக்குல்ல, அதை மட்டும் லைட்டாக கொஞ்சம் கீழே இப்படி இழுத்துட்டு இந்த ஒயிட்டை கரெக்டாக இது மேலே வச்சுருங்க. சரிங்களா? வச்சுட்டு இப்போ இந்த பிளாக்கை வந்து கொஞ்சமாக தெரிகிற மாதிரி இப்படி லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இம்போர்ட் போயிட்டு நம்ம ஒரு பிக்சரை எடுத்துகிட்டு இப்போ இந்த பிக்சரை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பவர் கிளிப் இன்சர்ட்னு சொல்லி இதில் கொடுத்துப்போம். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு எடிட் பவர் கிளிப் போயிட்டு இந்த ஃபோட்டோ வந்து நம்ம கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுப்போம். இப்போ ஃபினிஷ்னு கொடுத்துப்போம். இப்போ இந்த மாதிரி கொடுத்தாச்சா, இதுக்கு வந்து அவுட்லைன் வந்து வேணாம். இதை வந்து கரெக்டாக இந்த பேப்பருக்கு ஏற்றது மாதிரி இப்படி வச்சுப்போம். ரெக்டாங்குலர் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு இதுக்கு கரெக்டாக இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ் போட்டுக்கோங்க, எது வரைக்கும் வேணுமோ. போட்டுக்கிட்டு இந்த விண்டோஸ் இருக்குல்ல, அதில் போயிட்டு டூல் பார் போயிட்டு இந்த மேக்ரோஸ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. மேக்ரோஸ் கிளிக் பண்ணி இப்படி பாக்ஸ் வந்துச்சா, இந்த பாக்ஸை டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணோன்னா நம்மளுக்கு இங்கே இப்படி ஓப்பன் ஆகிடுச்சா, அதில் போயிட்டு கிரியேட் கேலண்டரில் போயிடணும். விசார்ட் போயிட்டு கிரியேட் கேலண்டர் போயிருங்க. பாக்ஸ்க்குள்ளே கேலண்டர் வைக்கணுமான்னு கேட்குது, எஸ்ன்னு சொல்லிடுங்க. எஸ்ன்னு கொடுத்துட்டு இங்கே வந்து 2025ன்னு கொடுத்துருங்க. இது வந்து ஜெனரல் கிளிக் பண்ணி 2025 நம்ம எல்லாருமே கொடுத்தா ஒவ்வொரு ஷீட்டாக வரும். நமக்கு வந்து எல்லாத்தையும் ஒரு ஷீட்டில் வைக்க போகிறோம். 2025 கொடுத்துட்டு இங்கே வந்து இங்கிலீஷ் கேலண்டர் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும், சண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகணும். இது லே அவுட் வந்துட்டு நம்ம இந்த பேப்பர் ஃபுல்லாக வரணும். அப்போ 4x3ன்னு இந்த ஸ்மால் இது கொடுத்துக்கிறேன். இதில் ஒவ்வொரு மாடல் இருக்கும், அதில் எது வேணுமோ நம்ம வச்சுக்கலாம். இப்போ இங்கே ஸ்மால் ஹெட்டுன்னு இருக்கா, அதில் போயிருங்க. அதில் போயிட்டு இந்த எக்ஸ்பேண்டர்னு கொடுங்க. அப்போ நம்மளுக்கு கொஞ்சம் பெருசாக தெரியும். இப்போ இந்த ஹெட்டிங் என்ன கொடுக்கணும்னு கேட்குது, ஜனவரின்னு வருதுல, அது இல்லை 9.5 போயிட்டு இதில் நல்லா போல்டுன்னு கொடுத்துட்டு நான் ஒரு 12 வச்சுக்கிறேன். இதில் வந்து நான் வேறு ஃபாண்ட் வச்சுக்கிறேன், கேம்ப்ரியான். நீங்கள் அதே ஃபாண்ட் வேணாலும் வச்சுக்கலாம். நான் வந்து வேறு ஃபாண்ட் வச்சுட்டு போல்டு வச்சுட்டு 12 வச்சுட்டு ஓகேன்னு கொடுத்துட்றேன். இப்போ இதுக்கு பின்னாடி வந்துட்டு பேக்கில் வந்துட்டு நான் இதில் இருக்கிற மாதிரியே கொஞ்சம் ப்ளூ கலரில் கொடுத்துக்கிறேன். பிக்சரில் இருக்கிறது மாதிரி ப்ளூ கலர் கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்துட்டு இதுக்கு டெக்ஸ்ட்டு வந்து ஒயிட் கலர் கொடுத்துக்கிறேன். கொடுத்தாச்சா? இப்போ இங்கே வந்து இந்த சண்டே மண்டே இருக்குல்ல, அதோட பாக்ஸு இதை கிளிக் பண்ணிவிட்டு ஏரியல்லே போல்டு கொடுத்துட்டு ஒரு 10 வச்சுட்டு ஓகேன்னு கொடுத்துட்றேன். இது வந்து இந்த ரெட் கலரில் இருக்கா, ரெட் கலருக்கு இங்கே இருக்குது, அதே மாதிரியே இதுக்கும் 10ன்னு கொடுத்துட்டு போல்டுன்னு கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதெல்லாம் வந்து நம்ம பிலோ ஆபோ எங்கே இருக்கணும் அப்படின்னு கேட்குது. இது வந்து ஒன் லெட்டராக வேணாம், ஃபுல் லெட்டர் வேணுமா அது. இது வந்து ஹைலைட் ஹாலிடேஸ் இங்கே இருக்குல்ல, அதையும் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இங்கே ஸ்மால் பாடினுக்கா, பாடிக்குள்ளே இருக்கிறது. இதில் வந்து ஹாரிசான்டலாக வேணால் வெர்டிக்கலாக வேணுமான்ட்டு நம்ம ஹாரிசான்டலே வச்சுப்போம். இதுக்கு வந்து ஃபாண்ட் நம்ம எத்தனை வைப்போம், 7லேயே இருக்கட்டும். இதுக்கு வந்து போல்டுன்னு கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்துருவோம். அதே மாதிரியே இந்த செப்பு கலர் ஃபாண்ட் அதுவும் வந்துட்டு போல்டுன்னு கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்துருவோம். இப்போ கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியும் நமக்கு. இப்போ எல்லாமே ஓகேன்னு கொடுத்தாச்சா? இங்கே வந்து டிவைடர்ஸ், இங்கே லைன் வரணுமா வேணாமான்னு கேட்குறாங்க. வெர்டிக்கல் இந்த ஹாரிசான்டல் ஏதாவது ஒரு, நான் ரெண்டுமே கொடுத்துக்கிறேன். வெர்டிக்கல் ஹாரிசான்டல் ரெண்டுமே வேணும் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இப்போ வந்து 14, 15, 16லாம் நமக்கு ஹாலிடே வரும், பொங்கல் மாட்டு பொங்கல்னு. இப்போ அதெல்லாம் எப்படி மார்க் பண்ணணும்னா இங்கே ஹாலிடேஸ்ன்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஜனவரின்னு இருக்கா, இதில் வந்து 14 வந்துட்டு நமக்கு பொங்கல். இங்கே வேணும்னா பொங்கல்னு எழுதிக்கலாம், ஆனால் இது வந்து இங்கிலீஷில் தான் வருது, தமிழில் வரணும். கொடுத்துட்டு ஆடுன்னு கொடுத்துட்டா நமக்கு பொங்கல் வந்துடணும். பொங்கல்ன்றது வேணான்னா அதையும் நம்ம வேணான்னு வித்துடலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஜனவரி 15 அது வந்து மாட்டு பொங்கல் கொடுத்துட்டு ஆடுன்னு கொடுத்துட்டிங்கன்னா ஓகே. இங்கே வந்து 16 போட்டுட்டு அதுக்கு வந்துட்டு காணும் பொங்கல் கொடுத்துட்டு ஆடுன்னு கொடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு ஓகே. இப்போ க்ளோஸ்ன்னு கொடுத்துட்டு இப்போ நம்ம அங்கே போய் பார்ப்போம். க்ளோஸ்னு கொடுத்தாச்சா? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1453 நம்மளுக்கு வந்து ரெட் கலரில் வந்துருச்சு. இதுக்கும் கலர் கொடுக்கலாம். இந்த ஸ்மால் ஹெட்டர்னு போயிட்டு இந்த சண்டே மண்டே டியூஸ்டேனுக்குள்ள அது கலர் கொடுப்போம். இந்த ரெட் கலர் கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்துருவோம். கொடுத்துட்டு இதுக்கு நம்ம லெட்ரு வந்து என்ன கொடுக்கலான்னா ஒயிட் கலர் கொடுப்போம், கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியும் அந்த இதுக்கு. ஒயிட்டுன்னு கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்துருவோம். இப்போ இங்கே வந்துட்டு இங்கேயும் அதே மாதிரியே ஒயிட்டு, இங்கே சண்டேன்னு இருக்குல்ல, அதுக்கும் ஒயிட் கலர்.
ஒயிட்டுன்னு கொடுத்துட்டு இப்போ நமக்கு இப்படி தான் எல்லாமே வரப்போகுது. அப்புறம் இங்கே வந்து இயர் தெரியணுமான்னு கேட்குது. எனக்கு வந்து வேண்டாம், நம்ம அங்கே மேலே வந்து ஒரே இதாக போட்டுருவோம். போட்டுட்டுச்சா நமக்கு வேணும்னா இங்கே ஹாலிடேஸ்ன்னு இருக்குல்ல, இதை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே நம்ம ஜனவரி மட்டும் தான் போட்டிருக்கோம். ஜனவரியில் என்னென்ன லீவ் டேஸோ அது பிப்ரவரியிலேருந்து டிசம்பர் வரைக்கும் என்னென்ன லீவ்ஸோ எல்லாத்தையுமே இங்கே போட்டு மார்க் பண்ணிவிட்டு கொடுத்துட்டோம்னா நம்ம எல்லாத்துலேயுமே அது வந்து இருக்கும். நான் ஜனவரி மட்டும் தான் போட்டிருக்கேன், ஏன்னா டைம் ஆகும் எல்லாத்தையும் போட. இப்போ கொடுத்துட்டு ஜென்ரேட்டுன்னு கொடுத்துருவோம். ஃபினிஷ் ஜென்ரேட்டிங் த கேலண்டர் வந்துருச்சா, ஓகேன்னு கொடுத்துருங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு க்ளோஸ் கொடுத்துருங்க. இப்போ இங்கே நமக்கு கேலண்டர் எல்லாமே இங்கே வந்துருச்சு. இங்கே 14, 15 எல்லாமே நம்மளுக்கு கரெக்டாக வந்துருச்சா. இந்த பின்னாடி இருக்கிற ரோஸ் கலர் பாக்ஸை டிலேட்டுன்னு கொடுத்துட்றேன். சும்மா டிசைனுக்கு இங்கே ஒன்று பிளாக் கலரில் இல்லை நீல கலர் கொடுத்துட்டு இங்கே வந்து 2025 சொல்லிவிட்டு அதை நம்ம எந்த ஃபாண்ட்டில் வேணுமோ அந்த மாதிரி போட்டு டிசைன் பண்ணிக்குவோம். இன்ட்ராக்ஷன் ஃபில் டூல் வச்சுட்டு அதில் இருக்கிற மாதிரி ப்ளூவும் கொஞ்சம் நீளமும் சேர்த்துப்போம். இதில் வந்துட்டு இந்த நீளம், இதில் வந்துட்டு இந்த ப்ளூ சேர்த்துப்போம். Coreldraw கேலண்டர் ரெடி.